கும்பராசிக்கு உண்டான பலங்களை இப்போ பார்க்க போகிறோம். ஜென்மத்தில் ராகு, 2ல் சனி, 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது. சனி 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். ஜென்மத்திலே ராகு. ராகு ஆசைகளை அதிகப்படுத்துவார், பேராசையை தூண்டி விடுவார். அதனால் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எப்போதுமே ஜென்மத்தில் ராகு வரும்போது நமக்கு பெரிய பெரிய திட்டங்கள், நிறைய கனவுகள்லாம் நிறைய இருக்கும். எதாக இருந்தாலும் வானளவுக்கு உயரமாக நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய அளவுகள் என்ன, நம்மளுடைய உயரம் என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்துக்கணும். இல்லைன்னா நமக்கு பிரச்சனைக்குரியதாக முடியும். 2ஆம் இடத்துல சனி இருக்கார், அதை பாருங்கள். உங்களுக்கு இன்னும் 7.5 சனி முழுவதும் முடியல. இப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஒரு 2.5 ஆண்டுகள் இருக்குது, கடைசி நேரம். அதனால் இந்த 2.5 ஆண்டுகள் நம்ம கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே சனி இருக்கார், தனஸ்தானத்தில் சனி இருக்கார், குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார். அப்போ குடும்பத்தில் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் ஏற்படும். சனி 21/2024 உத்திரட்டாதி 12ஆம் அதிபதியோட காலில் போய் அமர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கனால 12ஆம் அதிபதியோட காலில் 2ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடம் செலவு, இது வரவு. வரவு குறையும், செலவு அதிகரிக்கும். 10,000 ரூபா வந்துச்சுன்னா 20,000 ரூபா செலவு நமக்கு இருக்கும். 12 அது ஞாபகம் வச்சுங்க, விரயமாகும், நிறைய விரயமாகும். அதனால் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும். சனி 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். வாக்கு, உங்களை வார்த்தைகளில் அளவுகள் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா வார்த்தைகளை விட்டிங்கன்னா திரும்பி அள்ள முடியாது. அதனால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 7ஆம் இடத்துல கேது இருக்கார். திருமண தடங்கல்கள், 2வது குழந்தைக்கு தடங்கல்கள், இதெல்லாம் நமக்கு ஏற்படும். நம்ம ஒரு ஆறுதல் என்னன்னா, குரு 5ல் இருக்கார், அவர் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். 5ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் ஜென்ம ராசியை பார்க்குறாரு. இந்த ஜென்ம ராசியில் உள்ள ராகுவை அவர் கண்ட்ரோல் பண்ணுறார். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தீர்த்த ஸ்தல யாத்திரை, ரொம்ப காலமாக காசி கங்கை போகிறதெல்லாம் நமக்கு நிறைவேறதெல்லாம் இப்போ நிறைவேறும். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மூத்த சகோதரோட ஒற்றுமை, அவரோட நன்மை நமக்கு கிடைக்கும், அவர் மூலிமா நமக்கு நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். உத்தியோகம், 6ஆம் இடம் தான் உத்தியோகம். நமக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு வந்துட்டார். இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு மேலதிகாரி தொல்லைகள்லாம் குறையும், நமக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அதேமாதிரி நமக்கு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக வேலை கிடைக்கும். 12ஆம் இடத்த குரு இங்கே உச்சம் பெற்று பார்ப்பார். அந்த நேரத்தில் வெளிநாடு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் 6 மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முன்னாடி பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால மாணவ மாணவியர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 4ஆம் இடம் கல்வி. அதனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் விட்டுட்டு நம்ம கொஞ்ச நாள் செல்ஃபோனில் ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதிலெல்லாம் கவனம் செலுத்துகிற கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. ஏன்னா 5ல் குரு இருக்கார். 12வது படிக்கிறவங்க 5ஆம் இடம் தான் உயர்கல்வி. 5ஆம் இடத்துல குரு வந்தால் நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கும், சீட்டு கிடைக்கும். ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது 4ஆம் இடம் சனி பகவான் பார்க்குற, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் கடுமையாக உழைப்பை கொடுத்து தான் அதை கொடுப்பார். உங்களோட உழைப்பை கடுமையாக எடுத்துக்கிட்டு தான் அதை கொடுப்பார். அப்போ நீங்கள் உழைச்சாகணும், கடுமையாக உழைச்சாகணும். அதுக்காக இரவு நேரத்தில் 12-1 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருக்காதிங்க. அது ஆரோக்கிய குறைவு ஏற்படும். 4ஆம் இடம் ஆரோக்கியம், அதை குறைவு ஏற்படும். அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா 12வது படிக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜ் சீட்டு, நல்ல இடம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக விவசாயிகள், அதே 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறாரு, ஜாக்கிரதையாக இருக்கணும். கால்நடைகள், 4ஆம் இடம் கால்நடைகள்ங்க. அது ரிஷபராசி. ரிஷபராசினா கால்நடைகள், கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்பட போதுன்னு தெளிவாக சொல்லுது. ஜாக்கிரதையாக பார்த்துங்க, கால்நடை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. புதிய கால்நடைகள்லாம் இப்போ நிறைய வாங்காதீங்க. புதிய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. புதிய நிலம் வாங்குற இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அரசாங்கத்துலேருந்து தொல்லை, இவங்கள்ட்டேருந்து நமக்கு வங்கி அதிகாரிலேருந்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனை எல்லாம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் ஜாக்கிரதை. இரவு நேரத்தில் நீங்கள் வயல்வெளி போனீங்கன்னாக்கா, அங்கே வயல் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு விஷஜந்துகள் ஆபத்து இருக்குது அப்படின்னு தெளிவாக எடுத்து சொல்லுது. கேது வேறு அமர்ந்திருக்கான். அதனால் ரொம்பவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது.
இங்கே வரும்போது செவ்வாய் சனி 2ல் உங்களுக்கு பல் பிரச்சனை, ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செவ்வாய் சனியில் ஒரு விபத்து வரும், கண்டம் வரும், சர்ஜரி வரும், கீழே வந்து பல்லு கூட 2ஆம் இடம் தாங்க பல்லு செவ்வாய் சனி சேர்க்கறதுக்கு ஜாக்கிரதை. ஒன்று நீங்கள் பல்லு பிரச்சனையாக போவீங்க டாக்டர்கிட்ட, அல்லது கீழே விழுந்தீங்கன்னா பல்லு தான் முதல்ல அடிப்பணும். அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுது இந்த காலகட்டத்தில். அதனால தான் ஹெல்மெட் போட்டுங்க. ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்முடைய தலை பாதுகாக்கப்படும். முழுவதும் கவர் பண்ண மாதிரி போட்டுக்கிட்டோன்னா நம்ம பாதுகாக்கப்படும். இரவு நேரங்களில் வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு அதனால தான் அந்த காலகட்டத்தில் நம்ம சொல்கிறோம். அதிவேகமாக போகாதீங்க. இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பாக இந்த காலகட்டத்தை நம்ம தாண்டிடலாம். அடுத்ததாக நாம் இங்கே போகும்போது குரு 6ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுறார். அங்கேருந்து நேராக 12 பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் சிறப்பாக இருக்குங்க. அற்புதமாக தொழிலில் நமக்கு வெற்றி கிடைக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கணுன்னா செலவு கட்டுக்குள்ளே அடங்கிச்சு பாருங்கள். இதெல்லாம் நமக்கு இப்போ குறைய ஆரம்பிச்சிடும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரா, வருமானம் இல்லாமல் இருந்ததா, இப்போ வருமானத்தை ஏற்படுத்துவார். அப்போ செலவு கண்ட்ரோல்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவிங்ஸ் தானே, வருமானம் அதிகப்படுத்துகிறாரு, செலவை கண்ட்ரோல் பண்ணுறாரு. சேவிங்ஸ் ஆகுமா ஆகாதா? அப்போ நம்ம கடன் அடைக்கணுமா வேண்டாமா? 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்காரு. குரு உச்சம் பெற்ற 6ஆம் இடத்துல, குரு பவன் 6ஆம் இடத்துல இருந்தால் கடனை அதிகப்படுத்துவார்னு சொல்லுது. கடன் வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, 10ஆம் இடம் தொழில் நல்லா நடக்கும், 12ஆம் இடம் செலவு குறையும், வருமானம் கூடும். கடன் அடைக்கணும்ல, அதை அடைக்க மாட்டீங்க. நேராக இன்னும் கொஞ்சம் முதலீடு பண்ணி அடுத்த தொழில் தொடங்கலாமா, இல்லை ஒரு இடத்த வாங்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் 6ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுவார், கடனை அதிகப்படுத்தி உங்களுக்கு வாங்கின லாபம் கிடைச்ச லாபம்லாம் நமக்கு வேறு வழில செலவாக்கி விட்டுருவார். இப்போ தான் நீங்கள் ஜோதிடத்தை பயன்படுத்தணும். நல்லா தெரிஞ்சுங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் கிடைக்கும், உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும், செலவு சேவிங்ஸ் ஆகும். அந்த பணத்தை கரெக்டாக போய் நம்ம அரசாங்கத்தில் வங்கியில் வாங்கின கடன் அடைச்சோம், இல்லை வேறு யார்கிட்ட வட்டிக்கு வாங்கின கடன் அடைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி அனுகூலமான கிரகங்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரி வந்துட்டு இருக்காது, மாறும்போது நமக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. 6ஆம் இடம் உடல் ஆரோக்கியத்தை, நமக்கு நோய் நொடிகளை அதிகரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு வந்து உங்களுக்கு வந்து சுகர் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சுகர் டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்தாகணும். அந்த நேரங்களில் சுகர் அளவை நீங்கள் குறைச்சிக்கணும். அந்த மாதிரி வரும்போது ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்களுக்கு 400ன்ட்டு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். 6ஆம் இடம் தான் நோய் நொடி. குரு சுக்கரன் காம்பினேஷன், சுக்கரன் அங்கே வருவார், எப்படியும் அந்த இடத்துல வருவார். வரும்போது அந்த காம்பினேஷனில் குரு சுக்கரன் காம்பினேஷன் சுகர் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க, உடல்நிலை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருந்தோன்னா நம்ம வெற்றி பெறலாம். உத்தியோகத்தில் 6ஆம் இடத்துல குரு வந்து உச்சம் பெறும்போது ஒரு விஷயம் என்ன நல்ல விஷயம் அப்படின்னாக்கா, குரு உச்சம் அடையும் போது நமக்கு வேலைகள், நல்ல விதமான வேலைகள் கிடைக்கும், நமக்கு வந்து மேலதிகாரிகளுடைய தொல்லைகள் குறையும், மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் 6ஆம் இடம் கடுமையான வேலையை வாங்குவார். ஹெவி லோடை கொண்டாந்து கொடுப்பாங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய காலகட்டமாக நமக்கு போயிடும். 2ஆம் இடத்துல உள்ள சனி அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு அதில் கொஞ்சம் பிரச்சனை தெரியுது. இங்கே வரும்போது குரு கொஞ்சம் மாறி 7ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறார். இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. ஏற்கனவே 5ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்துக்கு கேது போகிறாரு. 3, 6, 14 கேது போகும்போது சிறப்பு. ராகு மாறிடுறாரு, 12ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. அப்போ நமக்கு ஒரே பிரச்சனை சனி தாங்க. குரு நல்லா இருக்கார், கேது நல்லா இருக்கார், ராகு நல்லா இருக்கார், சனி மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. அப்போ சனி 2ல் இருந்தால் என்ன பண்ணுவார், பொருளாதார ரீதியாக பாதிப்பை கொடுப்பாரு, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு, நம்ம வார்த்தையை விடுவோம், அதனால் பிரச்சனை. அதில் மட்டும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் குரு 7ல் இருக்கிறதுனால வரைக்கும் நடைபெறாத திருமணம் நம்ம எவ்வளோ பார்த்துருந்துருப்பாங்க, வரன் தட்டிகிட்டே இருக்கும். இப்போ அற்புதமாக உங்களுக்கு வந்து வரன் அமையும், நல்லபடியாக திருமணம் நடக்கும். 2வது குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்து தள்ளி போயிட்டே இருந்திருக்கோம். அது இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ 12ஆம் இடம் ராகு, கேது, 6ஆம் இடத்துல குரு, இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. 2ஆம் இடத்து சனி மட்டும் நமக்கு சப்போர்ட் இருக்காது. குருவோட பார்வையும் 2ஆம் இடத்துக்கு இல்லாதனால 2ஆம் இடத்துல நம்ம கவனம் கொடுக்கணும். இதில் வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்கும். வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியாது நிச்சயமாக அந்த காலகட்டத்தில். அதனால் வார்த்தை, நம்ம கொடுக்குற வார்த்தை அளவற்ற வார்த்தையை அதிகமாக கொடுத்துட்டோன்னா வார்த்தைகளை அள்ள முடியாது. குடும்பத்தில் சண்டை சின்ன சின்ன சண்டை, பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், நம்ம செலவை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ ஒட்டு மொத்தத்தில் கும்பராசி பார்த்திங்கனாக்கா ஆவரேஜாக பார்க்கும்போது எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்குது.
கடைசி 2 மாத காலங்கள் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உங்களுக்கு குருபான் 5ல் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கார். 6க்கு போனாலும் உச்சமடையும் போது உங்களுக்கு பல விஷயங்கள் நல்லா தான் இருக்கார். கடன் வாங்குறத தவிர்க்கணும், கடன் கொடுக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு இந்த பரிகாரங்களை நீங்கள் பின்பற்றினீங்கனாக்கா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ பரிகாரத்தை நம்ம பார்ப்போம். கும்பராசிக்கு உண்டான பரிகாரம். செய்யக்கூடாதவை. நியாயமான ஆசைகளை தவிர சக்திக்கு மீறிய பெரிய பெரிய திட்டங்கள் போடுவதை ஓராண்டுக்கு தள்ளி வைக்க வேண்டும். தேவையற்ற கடுமையான அலைச்சலால் உடல்நிலை பாதிக்கும் சூழ்நிலை உள்ளதால் தேவையற்ற அலைச்சலை தவிர்க்கவும். செய்ய வேண்டியவை. தூய்மை பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஞாயிறு தோறும் உணவு மற்றும் தேவையான உதவிகளை அளித்து வருவது அளவற்ற புண்ணியத்தை அளிக்கும். சாலையோரங்களில் கடுமையான குளிரில் பாதிக்கப்படும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு தரமான போர்வை தானம் அளித்து வருவது அளவற்ற நன்மையை கிட்டும். திருக்கோயில் பரிகாரம். சனிக்கிழமை தோறும் துர்க்கையம்மன் அல்லது பத்ரகாளி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வரும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது கொடிய துன்பங்களை தீர்க்கும். சடையாய் எனுமால் சரணி எனுமால் என்ற திருப்பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வருவது நல்லது, நன்மையை அளிக்கும். அசைவ உணவை தவிர்க்கவும்.